பூரி ரெசிபி பார்க்கலாம் வாங்க. பூரிக்கு இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வந்து நான் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது சர்க்கரை, சுகர் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ப்ரௌன் கலர் வரதுக்காக 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரவை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மேலே கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா எந்த அளவுன்னு தெரியாது. நான் வந்து ஆல்ரெடி அதை பழகிட்டதால எனக்கு கணக்கு கரெக்டாக வரும். நீங்கள் வந்து தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா எண்ணெய் கொஞ்சம் விட்டு மேலே நல்லா திருப்பி வந்து பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து மைதா மாவு இருக்கு பாருங்கள், அதை லைட்டாக வந்து மேலே மட்டும் தடவி விட்டுருங்க. சும்மா 2 ஸ்பூன் அளவுக்கு மேலே தடவி விட்டுருங்க. பூரி மாவை பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 minutes ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் வந்து ஆயிலை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கணும். நல்ல ஹீட் அதில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பூரி நல்லா வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க, சின்னதாக எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்திக்கு பெருசாக எடுப்போம், பூரிக்கு சின்னதாக எடுத்தால் போதும். அதை எடுத்து நல்லா வந்து ஒரு 2 தட்டுங்க போதும். தட்டினோடனே நல்லா ஆயில் ஃப்ரையாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணோடனே இது நல்லா ஆயில் வந்து ஃப்ரையாக இருக்குது. இந்த டைமில் போட்டால் தான் நல்லா பூரி உப்பலாக வரும். இந்த பாருங்கள், நடுவில் வந்து ஜென்டிலாக உள்ளே அமுக்கி எடுக்கணும். நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ஜென்டில் ப்ரெஸ் பண்ணாலே போதும். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் பூரி. ஃபஸ்ட்டு கண்டிஷனே ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஆயில் ஹீட்டானால் தான் நம்ம போட்ட உடனே எடுத்துக்கும். பூரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உடனே வந்து திரட்டி ஒரு 10 போட்டால் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து டக்குன்னு ரெடி ஆயிரும். 5 செகண்ட் 6 செகண்ட் தான் ஆகும். அதுக்குள்ளே வந்து பூரி ரெடி ஆயிரும். போட்ட உடனே எண்ணெயில் போட்ட உடனே பொரிஞ்சிடும். அதனால நம்ம 10 திரட்டி வச்சு போட்டு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் செகண்ட் 1 போடுறேன். அதுவும் பாருங்கள் ஜென்டில் அதை ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இந்த பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள். மேலே பார்த்திங்கன்னா நம்ம சுகர் போட்டிருக்கதால மேலே பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இந்த பாருங்கள் ஹோட்டல்லலாம் அது யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் மேலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். மேலே கிறிஸ்பியாக இருக்க காரணம் வந்து ரவை, நம்ம போட்ட ரவையால். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பூரி. இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.